நாங்கள் துவங்கி இருக்கும் மக்கள் மேடையோட ஜேர்னி வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி நாங்கள் சொன்ன மாதிரி 45 வருஷங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்த வேலை. ஒரு செங்கல்லாக வச்சு இன்னைக்கு அதை மக்கள் மேடைன்ற கட்டிடமாக இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். அந்த முதல் செங்கல் தயா ஃபவுண்டேஷன் அப்படின்ற என்டிட்டியில் ஆரம்பித்தோம். அடுத்தது பீஸ் ஃபார் சில்ட்ரன், அதுக்கடியில் குழந்தைங்களுக்காக ஒரு என்டிட்டி, அவங்களுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக ஒன்று இருக்கணும். எங்கே இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் குழந்தைகளுக்காக ஒரு குரல் எழுப்பக்கூடிய ஒரு ஸ்தாபனமாக, தொடர்பு கொள்ளக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனமாக, அவங்க வளர்ச்சிக்காக வேலை செய்யும் ஒன்று பீஸ் ஃபார் சில்ட்ரன் ஆரம்பித்தோம். அதற்கெல்லாம் முன்னாடி கல்விக்காக ஒரு பெரிய முயற்சி நாங்கள் எடுத்து அப்போ இருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய் பார்த்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கல்வி முறையை கொண்டு வரணும்னு சொல்லி டாஸ்க் மாடல் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு கல்வி முறையை நான் மிக முயற்சி எடுத்து 1991 ஆசிரமன்ற பள்ளிக்கூடம் மூலமாக அதை நாங்கள் துவங்கினோம். அப்போது இருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர் இருந்தப்போ நாங்கள் போயிட்டு இந்த டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எல்லாருடைய ஆசைகளையும் பெற்று அட்வான்டேஜெல்லாம் இருந்தாங்க. அப்போது இருந்த கல்வித்துறை மினிஸ்டரை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு போர்டு நம்ம இந்தியாவுக்கு வேணும், அது மாதிரி நம்ம பழைய கல்வியுடைய இணைந்து அப்போ இருந்த இந்தியாவோட கல்வி முறைகள் நாங்கள் இணைத்து, தொழில்முறை கல்விகளை இணைத்து, ஸ்கில் டெவலப்மெண்ட் இணைத்து, ஒரு குழந்தையும் வித்தியாசமானவர், அவருடைய திறமையை கண்டுபிடித்து நான் வெளியில் கொண்டு வந்து தான் கல்வியுடைய முயற்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னப்போ எல்லாரும் லெசன்ஸ் கொடுத்து, அப்போ இருந்த கட்டுப்பாடுகளுக்கு அடியில் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பாஸ் பண்ணி பண்ணுறதை விட இண்டிபெண்ட்டாக என்னை பண்ண சொன்னாங்க. அப்போ முடியமனோகர் ஜோஷிஜி சென்னை வந்து சாரோட என்னுடைய கணவருடைய முன்னிலையில் அவரும் இருந்து டாஸ்க் மாடல் எஜுகேஷன் அப்படிங்கிற முறையை நாங்கள் அவ்வளோ வருடங்களுக்கு முன்னாடி, நான் சொல்லி 30 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு இவெண்ட். அது ஒரு பெரிய முயற்சியாக நான் எடுத்துக்கொண்டு 34 வருடங்கள் நாங்கள் ரிசர்ச் பண்ணி டெவலப் பண்ணி ஆசிரம்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணி பல ஜெனரேஷன்ஸை இந்த முறையில் வளர்த்து நாங்கள் வெகு விரைவில் இந்தியாவுக்கு ஒரு புதிய கல்வி முறையை துவங்க இருக்கிறோம். அந்த இவெண்ட் தனியாக நடக்கும். அது இந்த மாத கடைசியிலையோ ஏதோ ஒரு டேட் கொடுத்து, அது முக்கியமான நிகழ்வாக இருக்கிறதுனால அது வந்து அந்த முயற்சிக்கு தனியாக ஒரு இவெண்ட் இருக்குது. அதை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் வெகு விரைவில். சென்னை மாவட்டத்தில் முக்கியமாக முதல்ல ஒரு மேரத்தான், ஒரு பிளாக் ரன் அப்படின்னு ஒன்று நாங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அது செப்டம்பர் மாதத்தில் ஒரு இடத்துல ஆரம்பித்து ஒரு 50 லொக்கேஷன்ஸில் எப்படி கழிவுகளை எடுக்கிறது, அதை எப்படி அகற்றுறது மட்டும் இல்லை, அதை டிஸ்போஸ் பண்ணுறது எப்படி, ரீசைக்ளிங் ஆஃப் வேஸ்ட் அதை எப்படி பண்ணணுன்றதுக்கும் அவர் வந்து எங்களோட சேர்ந்து இதை பண்ணுறாங்க. இன்றைக்கி நாங்கள் இந்த ஈவெண்ட் இல்லை அவர் இன்வைட் பண்ணியிருக்கிறது ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் பேசுவார். அடுத்தது நவீன், வாட்டர் பாடிஸ் ரெஸ்டோரேஷன், அதாவது நீர்நிலைகளை காப்பாற்றக்கூடியது எப்படி, கிராமங்களில் எப்படி வறட்சி இருக்குது, எந்த இடத்துல நீர்நிலைகளுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், அந்த காப்பாற்ற வேண்டிய வழிகள் எப்படி அப்படின்றதுக்காக நீர்நிலைகளுக்கு வேலை செய்யக்கூடியவர் அவரும் எங்களோட வேலை பண்ணிட்டுருக்காரு. மிஸ்டர் நவீன்றவர் இருக்கார். அவரும் ஸ்டேஜுக்கு அவரோட குழுவில் யார் இருந்தாலும் மேடைக்கு வருமாறு நான் அழைக்கிறேன். அப்புறம் சோலார் அப்படின்றது என்வாயரன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ஒரு ஈகோசிஸ்டத்தில் இருக்கிற ஒரு விஷயம். அந்த சோலார் எனர்ஜி நம்ம கரண்ட்டை மட்டும் நம்பி இல்லாமல் சோலார் எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் கடைசி கிராமம் வரைக்கும் எங்கெங்கே கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அந்த சோலாருக்கு ட்ரைனிங் எப்படி கொடுக்கணும், வேலை வாய்ப்புகள் எப்படி வரும். இப்போ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலே மிஸ்டர் கோவிந்தராஜ் இன்னைக்கு வரல, கோயம்புத்தூரில் அவருக்கு அவர் குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துட்டாங்க. அவர் அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லேயே எடுத்துக்கிட்டால் கூட அந்த டிஸ்போஸ் பண்ணி கொடுத்து ஒரு லொக்கேஷனில் அதை ஒரு இண்டஸ்ட்ரி, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இட் செல்ஃப் இஸ் ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரி, அது அந்த தொழில்துறை அது எப்படி ஒரு இடத்துல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், ஒரு 25 பேருக்காவது ஒரு லொக்கேஷனில் எப்படி வேலைகள் கிடைக்கும் அப்படின்றத அவர் சொல்கிறதுக்கு இருந்தார். இன்றைக்கி அவர் வர முடியல. செங்கல்பட்டு மாவட்டத்தில் முதல் டிஸ்ட்ரிக்ட் மீட் எங்களுக்கு நடக்க போகுது நாளைக்கு. முதல் முறையாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் போர்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறோம், வெப்சைட் இன்னைக்கு லான்ச் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி முதல் மாவட்டம் செங்கல்பட்டுக்கு போகிறோம். We are here to run the largest citizen movement in the world, in India. About
67 cities have cleaned up. We picked up more than 40-50 tons of plastics. I hold a Guinness World Record for highest trash collection in the world and recycle. நம்ம இப்போ சென்னை நம்ம பொறுப்பு, our Chennai, our responsibility. So we are very soon with Makkal Mede launching a Chennai cleanup drive, which is called the Plogged and Picking Up Plastic While Jogging. So this movement will be launched along with Madam in the month of September. We'll announce the date very soon. I think everyone here should join. This will be the largest movement of India that we will be launching, and I'll be leading this along with Madam. So thank you so much for this opportunity. I'd love to be in Chennai. Sorry, my Tamil is still picking up, but vanakkam, nandri. நாங்கள் இன்னைக்கு வந்து இது வரைக்கும் 302 குளங்கள் நீர்நிலைகளை தூர்வாரி அதில் மரக்கன்றுகள் வச்சிருக்கிறோம். எங்களுக்கு முதல் குளம் தூர்வாரி அதை வந்து பார்த்துட்டு நீதியரசர் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் வந்து எங்களை பார்த்துட்டு எங்களை பாராட்டிட்டு நீங்கள் 100 குளம் இல்லை 100 குளம் வெட்டுவீங்க, 100 குளத்து விழாவிலையும் வருவேன்னு சொன்னாங்க. 100 குள விழாவுக்கும் வந்தாங்க. உச்சநீதிமன்ற நீதியரசரை கூட்டிகிட்டு வந்து எங்களை பாராட்டினாங்க. அதன் பொருட்டு இன்னைக்கு 300 குளம் போயிட்டோம். 300 குளம் போகும்போது அம்மாட்ட வந்து எப்போதும் தொடர்பில் மெசேஜ் பண்ணுவேன், பேசுவேன். அப்போல்லாம் சொல்லியிருந்தேன், அம்மா 300வது குளத்துக்கு எங்களுக்கு நீங்கள் வரணும்னு சொன்னேன். அப்போ அம்மா சொன்னாங்க, நாங்களும் சேர்ந்து செய்வோம் அப்படின்னாங்க. இந்த அமைப்போட நாங்களும் சேர்ந்து மக்கள் மேடையோட செய்ய வரும்போது ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு மாவட்டத்துக்கு 200 குளம் மக்கள் மேடை நினைச்சாங்கன்னா, அம்மா நினைச்சாங்கன்னா வெட்ட முடியுங்கிற ஒரு உறுதியோடு நாங்களும் வந்து இணைஞ்சிருக்கிறோம். எங்களுடைய கைப்பாங்கிற அமைப்பு இணைஞ்சிருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 200 குளத்தை மட்டும் தூர்வாரல, குளங்களை தூர்வாரணும்னா மழை வரணும், மழை வரணும்னா மரங்கள் வேணும். நம்மாழ்வார் சொன்னதுக்கு இணங்க தண்ணீரை கீழே தேடாதே வானத்திலிருந்து தேடுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு மரம் வைக்கணுங்கிற ஒரு பொருட்டா அம்மாவோட சேர்ந்து செய்ய நாங்கள் கடமைப்பட்டுக்கிறோம். அவங்க மனசு வச்சாங்கன்னா, எல்லா மாவட்டத்தில் இருக்கிறவங்கள மனசு வச்சாங்கன்னாக்கா அடுத்த வருஷத்துக்குள்ள 7000 குளம் வெட்ட முடியும்னு நம்பிக்கையோட சொல்றேன். அம்மாளுடைய மனசு மட்டும் இருந்தா அடுத்த வருஷத்துக்குள்ள வெட்ட முடியும். மாவட்டத்துக்கு 200 குளம் 250 குளம் வெட்ட முடியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது நடக்கும்னு நினைக்கிறேன்.